பொன்னியின் செல்வன் 2 பட பாடல் விவகாரம் தொடர்பாக இசையமைப்பாளர் ரஹ்மான் அறிக்கை. ஜூனியர் தாகூர் சகோதரர்களுக்கு இசைக்கோர்வைக்கு அங்கீகாரம் வழங்கியது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அல்ல என விளக்கம். தாவேகா சார்பில் சட்டமன்ற தேர்தல் கண்காணிப்பாளர்களாக 42 பேரை நியமித்து விஜய் உத்தரவு. தேர்தல் முதன்மை கண்காணிப்பாளர்களாக என் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா நியமனம். தியாகி பாலாஜிக்காக வந்த தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ அமைச்சர் நேருவுக்கு வராமல் போனது ஏன் என அதிமுக கேள்வி. நேரு மீதான வழக்கில் தொட்டாலே முதலில் மாட்டுவது ஸ்டாலினும் அவரது மகனும் தான் என குற்றச்சாட்டு. அமைச்சர் நேருவின் ஊழலில் முதலமைச்சருக்கு பங்கு என பாஜக விமர்சனம். டிஜிபிக்கு அனுப்பிய ஆணவ தொகுப்பை சுட்டிக்காட்டி பதில் சொல்லுங்க ஸ்டாலின் என்றும் கேள்வி. திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைப்பு. கூட்டணி கட்சிகளுடன் பேசி தொகுதி பங்கீடு குறித்து குழு முடிவு எடுக்கும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தகவல். பாலு, கிரீஷ் சோடுங்கர் தலைமையிலான குழுவினர் நாளை தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை. திமுக கூட்டணியில் மதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 4 பேர் கொண்ட குழு அமைப்பு. மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுனராஜ், செந்தில் அதிபன், ஜீவன், சேஷன் அடங்கிய குழுவை அமைத்தார் வைகோ. திண்டுக்கல் வேடச்சந்தூரில் திமுக நிர்வாகி சாமிநாதன் உட்பட 2 கத்தி குத்து. பொன்னாடை அணிவிப்பது போல் வந்து கத்தியால் குத்திய இளைஞரை கைது செய்து விசாரணை. கோவையில் கல்லூரி அருகே இளம்பெண் கொலை செய்து எரிக்கப்பட்ட சம்பவம். கட்டையால் தாக்கி பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற இளைஞர் கைது. கோவையில் பயிற்சிக்கு சேர்ந்த பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு புகார். தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கமாண்டன்ட் செந்தில்குமார் இடைநீக்கம். சென்னையில் உயிரிழந்த கைதி புனிதனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. உடலை எடுத்துச் செல்லுமாறு நீதிபதி மிரட்டியதாக கைதியின் மனைவி குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான புறநகர் மின்சார ரயில் சேவை 2வது நாளாக பாதிப்பு. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டில் ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது மாசி திருவிழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக வானிலை மையம் தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறும் என்றும் கணிப்பு.
குமரி, நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடாவில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடும். மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி வரை மழை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. புதுச்சேரியில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். டெல்லி ஏஐ மாநாட்டில் வெடித்த மோதலை அடுத்து பிரதமரை கண்டித்து காங்கிரசார் முழக்கம். இந்தியாவின் முதல் செமி கண்டக்டர் சிப் உற்பத்தி ஆலைக்கு இன்று அடிக்கல். பிரதமர் மோடி, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இணைந்து அடிக்கல் நாட்டுகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மார்ச் 31 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை சீனா செல்வதாக வெள்ளை மாளிகை அறிவிப்பு. கருத்து வேறுபாடுகளை கடந்து உறவுகளை மேம்படுத்த டிரம்ப், ஜின்பிங் முடிவு. செயற்கை நுண்ணறிவால் உலகளவில் 40% வேலைவாய்ப்புகள் பாதிக்கும் என சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை. இந்தியாவில் ஆண்டுதோறும் 26% வேலைகள் ஏஐயால் தீவிர தாக்கத்திற்கு உள்ளாவதாகவும் கருத்து. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று முதல் சூப்பர் 8 சுற்றுப் போட்டிகள் தொடக்கம். கொழும்புவில் நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்துகிறது. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் புதிய படத்தின் புரோமோ வெளியீடு. நெல்சன் இயக்கம் படத்தின் புரோமோவை வெளியிட்டது தயாரிப்பு நிறுவனம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 14,680 ரூபாய்க்கும், சவரன் 1,17,440 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவிற்கு 20,000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.